நரேந்திர மோடி அவர்களின் உத்தரவாதம். 11-12ஆம் வகுப்பு டிப்ளமோ இளநிலை மற்றும் முதுநிலை படிப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வருடத்திற்கு 300 முதல் 10,000 வரை வழங்கப்படுகிறது. மற்றும் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் 350 முதல் 570 வரை வழங்கப்படுகிறது. இது மோடியின் உத்தரவாதம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வாக்கிங் ஸ்டிக், முழுக்கை ஊன்றுகோல், வாக்கர்ஸ், ஊன்றுகோல், முக்காலி, கேட்கும் கருவிகள், சக்கர நாற்காலி, செயற்கை பற்கள், கண்ணாடிகள் போன்ற சாதனங்கள் அலிம்கோ என்ற அமைப்பின் மூலம் மருத்துவ அறிக்கையின்படி இலவசமாக பெறலாம். மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் இணையதளத்தில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இது மோடியின் உத்தரவாதம். நவோதயா பள்ளிகள் உலகத்தரமான படிப்புகள், மிக குறைவான மாத கட்டணம் 200 முதல் 600 வரையே. மத்திய அரசின் கீழ் இயங்கப்படும் ஒவ்வொரு பள்ளியும் கயிறு தயாரிக்கும் நிறுவனங்களை அமைப்பதற்கான மானிய திட்டம். பயனாளிகளின் பங்களிப்பு 5%, வங்கிக் கடன் 55%, மானிய விகிதம் 40%, திட்ட மதிப்பீடு ரூபாய் 10 லட்சம் வரை. சிக்கன விலையில் நாப்கின் திட்டம். ஒரு நாப்கினின் விலை ₹1 மட்டுமே. திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள அருகிலுள்ள ஜன் ஔஷதி மருந்தகத்தில் நாடவும். இது மோடியின் உத்தரவாதம். அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் மானிய விலையில் வீடு சொந்தமாக வாங்கலாம். தொடர்புக்கு தமிழ்நாடு அரசு குடிசை மாற்று வாரியத்தை அணுகவும். இது மோடியின் உத்தரவாதம். கருவுற்ற தாய்மார்கள் முதல் குழந்தை பிறந்து 45 நாள் வரை தேவையான பரிசோதனைகள், ஊட்டச்சத்து விழிப்புணர்வு, கர்ப்பகால பாதுகாப்பு முறை, குழந்தை வளர்ச்சி உள்ளடங்கிய மாத இலவச பரிசோதனை திட்டம். தொடர்புக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு பொது மருத்துவமனை, அங்கன்வாடி மையங்கள். இது மோடியின் உத்தரவாதம். சிறுபான்மை மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் உள்ள பள்ளிகள், ITI, பாலிடெக்னிக், ஆசிரியர் பயிற்சி நிலையங்கள் உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்காகவும் கட்டுமான விரிவாக்க பணிகளுக்கும் விடுதி கட்டுவதற்கும் அதிகபட்சம் ரூபாய் 50 லட்சம் வரை நிதி உதவி. இது மோடியின் வாக்குறுதி. குடும்பத் தலைவர் 18 வயதுக்கு மேல் 60 வயதுக்குள் இறந்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் 20,000 நிதியுதவி வழங்கப்படும். தொடர்புக்கு மாவட்ட சமூக நல அலுவலர் DSWO அல்லது தாலுகா சமூக நல அலுவலர் TSWO. இது மோடியின் உத்தரவாதம். பின்தங்கிய சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான குடிநீர் வசதி, சாலை வசதிகள், கழிப்பறை, கான்கிரீட் வீடுகள், மின்சார வசதி, திறன் வளர்ப்பு பயிற்சிகள் பகுதிகளை மேம்படுத்துதல். குறிப்பு: மாவட்ட ஆட்சித் தலைவரின் தலைமையின் கீழ் குழுவின் அடிப்படையில் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு செயல்படுகிறது. இது மோடியின் உத்தரவாதம். கொரோனா காலத்தில் 2021 மார்ச் 11 முதல் 2022 பிப்ரவரி 22 வரை தன் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு ரூபாய் 4,000 மாதம், 23 வயதாகும் போது ரூபாய் 10 லட்சம் உதவித்தொகை மற்றும் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான காப்பீடு திட்டமும் வழங்கப்படுகிறது. குறிப்பு: தமிழ்நாடு அளவில் 426 குழந்தைகள் இத்திட்டத்தில் பயன்பெற்றுள்ளனர். இது மோடியின் உத்தரவாதம். சிறு குறு கூலி தொழிலாளிகளுக்கான மாபெரும் மத்திய அரசு திட்டம். தொடர்புக்கு பொது சேவை மையங்கள் esram.government.in இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும். அரசு நியாய விலை கடைகளில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்குதல். உணவு தானியம் ஒரு நபருக்கு 5 கிலோ, அதிகபட்சமாக 35 கிலோ ஒரு குடும்பத்திற்கு. தொடர்பு அரசு நியாய விலை கடைகள். இது மோடியின் உத்தரவாதம். 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் சிறுபான்மை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு மாணவ மாணவிகளில் படிக்கும் பள்ளி அலுவலகங்கள் school.scholarship.gov.in இணையதளத்திலும் பார்க்கலாம். இது மோடியின் உத்தரவாதம். பெண்களுக்கு மானிய விலையில் கேஸ் இணைப்பு. தொடர்புக்கு பாரத் கேஸ், இந்தியன் கேஸ், HP கேஸ் அலுவலகங்களை அணுகவும். உஜ்வாலா யோஜனா. இது மோடியின் உத்தரவாதம். இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடு சுற்றுலா செல்லும் போது குறைவான கட்டண விடுதி வசதி. தொடர்பிற்கு www.yhaindia.org. இது மோடியின் உத்தரவாதம். நயுதான் புத்தெழுச்சி திட்டம். சிறுபான்மை மாணவ மாணவிகள் மத்திய மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் முதல் நிலை பட்டியல் வெற்றி பெற்றால் உதவித்தொகை. மத்திய பயனாளர்கள் தேர்வாணையத்தில் வெற்றி பெற்றால் ரூபாய் 1 லட்சம். மாநில பயனாளர்கள் தேர்வாணையம் மூலம் வெற்றி பெற்றால் 50,000. பயனாளர் தேர்வாலயம் மூலம் பெற்றால் ரூபாய் 25,000. தொடர்புக்கு nayuthan.moma.gov.in.
இது மோடியின் உத்தரவாதம். ஊதுபத்தி தயாரிப்பதற்கான பயிற்சி 10 நாட்கள் இலவசமாக தனிநபருக்கோ அல்லது குழுவுக்கோ வழங்கப்படுகிறது. இணையதளத்தின் மூலம் இதை பற்றி தெரிந்து கொள்ள www.kyviconline.gov.in ஐ தொடர்பு கொள்ளவும். உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் அரசு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சுகாதார அமைச்சகம் மூலம் மருத்துவ மானிய நிதி உதவிகள் வழங்கப்படுகிறது. இந்திரதனுஷ் இலவச தடுப்பூசி திட்டம் கருவுற்ற தாய்மார்கள் மற்றும் 2 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சுமார் 8 வகையான தடுப்பூசிகள் மற்றும் சொட்டு மருந்துகள் இலவசமாக வழங்குதல். இது மோடியின் உத்தரவாதம். அரசு உதவி பெறும் உதவி பெறாத சிறுபான்மையர் பயிலும் பள்ளிகளுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி வகுப்பறைகள், அறிவியல் கூடம், கணினி அறை, நூலகம், கழிப்பறை, குடிநீர் வசதிகள், விடுதிகள் மற்றும் இதர அத்தியாவசிய தேவைகளுக்காக 75% மானியம், அதிகபட்சமாக ரூபாய் 50 லட்சம் வரை நிதியுதவி வழங்கப்படுகிறது. இது மோடியின் உத்தரவாதம். கணவரால் கைவிடப்பட்டோர், தனியாக வாழும் பெண்கள், சமுதாயத்தில் பின்தங்கிய பெண்கள் தங்களுக்கு 5 வயது குழந்தையுடன் குறைவான கட்டணத்தில் 3 வருடங்கள் முதல் 5 வருடங்கள் மிக்காமல் விடுதியில் தங்கி பணிக்கு செல்லலாம். தொடர்புக்கு www.wcd.nic.in இணையதளத்தில் தொடர்பு கொள்ளவும். இது மோடியின் உத்தரவாதம். வருமானத்தில் பின்தங்கியுள்ள மக்களுக்கு இதய அடைப்புகளுக்கு இலவசமாக ஸ்டென்ட் அறுவை சிகிச்சை செய்து தரப்படும். குறிப்பு: பயனாளி ஆயுஷ்மான் திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். வித்யலட்சுமி கல்வி கடன் திட்டம் மாணவ மாணவிகள் கல்வி கடனுக்கு எளிய முறையில் இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பித்து வங்கியின் மூலம் கடன் பெற்றுக்கொள்ளலாம். இது மோடியின் உத்தரவாதம். வேலையில்லாமல் டிப்ளமோ ஐடிஐ படித்த இளைஞர்களுக்கு 100 நாட்கள் தங்குமிடம், உணவு, சீருடை உட்பட்ட இலவச சூரிய சக்தி மின் உற்பத்தி பயிற்சி வழங்கப்படுகிறது. இது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நடைபெறவுள்ளது. இது மோடியின் உத்தரவாதம். ஜல் ஜீவன் திட்டம் கிராமப்புறத்தில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குதல். இது மோடியின் உத்தரவாதம். கல்வி உரிமை சட்டம் 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வியை இத்திட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டில் தனியார் பள்ளிகளில் படிக்கலாம். இது மோடியின் உத்தரவாதம். கேலோ விளையாட்டு இந்தியா திட்டம் 17 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி அளவில் சிறந்த வீரர்களை தேர்வு செய்து தொடர்ந்து 8 ஆண்டுகள் ரூபாய் 5 லட்சம் வருடாந்திர நிதியுதவி வழங்கப்படுகிறது. இது மோடியின் உத்தரவாதம். மலிவு விலை மக்கள் மருந்தக திட்டம் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் 30% முதல் 90% வரை விலை குறைவாக மக்கள் மருந்தகத்தில் வாங்கலாம். இது மோடியின் உத்தரவாதம். தேசிய ஊட்டச்சத்து திட்டம் கருவுற்ற தாய்மார்கள் முதல் பிறந்த குழந்தைகள் 2 வருடங்கள் வரை தேவையான ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் மருந்துகள் வழங்குதல். இது மோடியின் உத்தரவாதம். புற்றுநோயாளிகளுக்கான மருத்துவ நிதியுதவி திட்டம் RAN ரூபாய் 2 லட்சம் மருத்துவ சிகிச்சைக்கான தொகை வழங்கப்படுகிறது. மேல் உதவி தேவைப்படும் சூழ்நிலையில் அமைச்சகத்திற்கு மேல்முறையீடு மனு அனுப்பப்படும். இது மோடியின் உத்தரவாதம். புதிதாக வீடு கட்டுவதற்கு ரூபாய் 2,10,000 முதல் ரூபாய் 2,70,000 வரை மானியம் 400 சதுர அடியில். இது மோடியின் உத்தரவாதம். திறமை இந்தியா திட்டம் இளைஞர்களுக்கு உரிய திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் மூலம் அவர்களுக்கு உற்பத்தி திறமையை ஊக்குவித்தல் மற்றும் புதிய தொழில் முனைவோராக உருவாக்குதல். இது மோடியின் உத்தரவாதம். பாரத் ஆட்டா மானிய விலையில் கோதுமை மாவு கிலோ ரூபாய் 27.50 விற்கப்படுகிறது. 800 மொபைல் வேன்கள் மற்றும் 2000 விற்பனை நிலையங்கள் மூலம் இது நாடு முழுவதும் அமுலில் உள்ளது. இது மோடியின் உத்தரவாதம். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் திக்ஷா என்ற இணையதளம் வாயிலாக இலவச கல்வி பயிலலாம். இது மோடியின் உத்தரவாதம். பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் சிறு சிறு செலவுகளுக்காக மத்திய அரசு 5000 நிதியுதவி வழங்குதல். இது மோடியின் உத்தரவாதம். பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு திட்டம் பட்டதாரிகள், டிப்ளமோ பெண்கள் மற்றும் பாரம்பரிய தொழில்களில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திறன் பயிற்சிகளை வழங்குதல். பயிற்சி காலத்தின் போது ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. அதில் 50% மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிறுவனங்களுக்கு திருப்பிச் செலுத்தப்படுகிறது. இது மோடியின் உத்தரவாதம். மத்திய அரசினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 85
உயர்கல்வி நிறுவனங்களில் டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அட்மிஷன் மற்றும் கல்வி கட்டணம் வருடத்திற்கு ரூபாய் 20,000, வீட்டில் இருந்து படிப்பவர்களுக்கு ரூபாய் 500 மாதம், விடுதியில் தங்கி படிப்பவருக்கு ரூபாய் 1000 மாதத்திற்கு வழங்கப்படுகிறது. இது மோடியின் உத்தரவாதம். பாரத பிரதமரின் ஒருங்கிணைந்த சேவை மையம் சமுதாயம் மற்றும் குடும்ப வகையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு காவல்துறை, சட்டம், மருத்துவம், ஆலோசனை மற்றும் தங்குமிடம் போன்ற தேவைகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. மோடியின் உத்தரவாதம். அனைவருக்கும் ரூபாய் 5 லட்சம் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சைகள் பெற்றுக்கொள்ளலாம். இது மோடியின் உத்தரவாதம். சிறுபான்மை மாணவ மாணவிகள் எம்பில் ஆர் PhD பயில்வதற்காக மத்திய அரசு கல்வி உதவித் தொகையாக JRFக்கு முதல் 2 வருடத்திற்கு மாதம் ரூபாய் 25,000 முதல் 31,000 மற்றும் SRF முதல் 3 வருடங்களுக்கு ரூபாய் 28,000 முதல் ரூபாய் 35,000 வரை மாதம் வழங்கப்படுகிறது. இது மோடியின் உத்தரவாதம். வளரும் இந்தியா பள்ளிகள் PM ஸ்ரீ. நாடு முழுவதும் 14,500 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து பள்ளிகளின் தரம், ஸ்மார்ட் வகுப்பு, கழிப்பறை வசதி, வகுப்பறை வசதி, விளையாட்டுத்துறை மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதன் மூலம் பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவது. குறிப்பு: ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் 27,360 கோடிகள். அதில் மத்திய அரசின் பங்கு 18,128 கோடி. இது மோடியின் உத்தரவாதம். சங்கல்ப். தொழில்துறைக்கு தேவையான அறிவியல் மற்றும் தொழில் திறன் சார்ந்த பயிற்சிகள் இளைஞர்களுக்கு அளிக்கப்படுகிறது. இது மோடியின் உத்தரவாதம். என்ன செய்தார் மோடி என்று வினவும் அனைவருக்கும் இது ஒரு சிறு தொகுப்பே. பட்டியல் தொடரும்.